ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா சிலவர்ஸ். இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாமா? சிந்தாமணி வந்து கோயிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எங்கே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓடி வரா. விஜயா வந்து ஓடி வருது. அதை பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த சாமி நம்ம அனுப்பலான்னு ரொம்ப நல்லாவே நினச்சிருக்கா. பயந்துட்டு எப்படி ஓடி வரா பாரு அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு பார்த்துட்டு திரும்பிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு, என்ன சிந்தாமணி வர சொன்னீங்க? எங்கே? ஆமாம் மாஸ்டர், உங்களுக்கு அந்த அம்மா பொய் சொல்கிறாங்களா உண்மை சொல்கிறாங்களா நம்ம செக் பண்ணலாம். இங்கே வந்து இந்த கோயிலில் தான் அந்த அம்மா இருப்பாங்க எப்போவுமே, நம்ம பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வரா. வந்து பார்த்தா ஒரு 10 பேர்கிட்ட உட்காந்துட்ருக்காங்க. ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னது நடந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து, நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, எனக்கு 3 வருஷமாக கல்யாணம் ஆகலை, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சுமா அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து, என் பொண்ணுக்கு 3 வருஷமாக குழந்தை இல்லை, நீங்கள் சொன்னீங்க அடுத்த வருஷம் இதே நாளில் வந்து உங்களுக்கு ஒரு பையன் வந்து பிறக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பற்றி ரொம்ப பெருமையாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி மாஸ்டர் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோடனே, நீ ஏன் இங்கே வந்த? நான் வந்து இருக்கிறத வந்து நடக்க போகிறது வந்து நான் சொல்கிறேன், அதுக்கு உன் பையன் வந்து நடிக்க வரான், நீ இங்கே வராத, உனக்கு சொன்னாலாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அம்மா நீங்கள் நான் உங்களை பார்க்க வந்திருக்கல, நீங்கள் என்கிட்ட பேசுங்கம்மா, அவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு சொல்லுவாள். நான் சொல்லிட்டேன், நடக்கும், அந்த பொண்ணு இருக்க உன் தாலி கீழே இறங்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி சொன்னோடனே அங்கேருந்து கிளம்பி அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு அழுதுகிட்டே போய் வெளியே வரா கோவிலேருந்து. இந்த அம்மா வந்து சிந்தாமணியும் அந்த சாமியார் அம்மாவும் சைடில் வந்துட்டு, இந்தா காசு இந்தா வச்சுக்கோ, நான் சொன்ன மாதிரி நடிச்சிட்டேன், எதுவும் கூட இருந்தாங்களே அவங்களுக்குலாம் காசு கொடுத்துரு, கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் இருக்காத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம், சீதா வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா. என்னம்மா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு கேட்குறீங்களம்மா, தலைவலிக்கு தானே நான் போகல, லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. உனக்கு நீ சாப்பிட்றியா இல்லையா, உடம்புலாம் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளால் சொல்லவும் முடியலை, யாரும் நடிக்கிறது டார்ச்சர் பண்ணுறதெல்லாம். நான் நல்லா தான் இருக்கேன், நைட்டு சாப்பிடல, அதனால உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மீனா என்னக்கா அப்படின்ட்டு, அம்மா எல்லாம் சொன்னாங்க, என்ன தான் உங்கள் மாமியாருக்கு பிரச்சனையா அப்படின்ட்டு. என் மாமியாருக்கு நான் எப்படியாவது வீட்டை விட்டு போயிடணும், மாமாவும் இருக்கிற ஆபத்துன்னு சொல்கிறாங்க, நான் அதனாலேயே யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் ஒரு சாமியார் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா சொல்கிறேன், ஆல்ரெடி ஒரு சாமியார்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சாமியாராம்மா அப்படின்ட்டு. அது சத்யா சொன்னால், இல்லை நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம், உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னொரு டாக்டர் பார்க்குறோட அந்த மாதிரி தான் பார்க்கலாம், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்துட்டு சொல்கிறாரு. பார்த்துட்டு எல்லாம், உங்கள் மாமியார் பிறந்த தேதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறா மீனா. சொல்லிட்டு அதுக்கப்புறமா, இந்த மாதிரி உங்கள் மாமியாருக்கு வந்து ஒரு குழப்ப நிலையில் இப்போ இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நடக்க தான் போகுது, ஒரு ஆபத்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்கு, தாலி பாக்கியம் நல்லா நிலச்சிருக்கிறதுக்கு டெய்லியும் மண் விளக்கில் வந்து தீபம் போட சொல்லு, மாங்கல்யம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு, மாங்கல்யம் இது நல்லா டைட்டாக இருக்கும், எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் சரி நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீ வந்து எப்படி என் மாமியார்கிட்ட சொன்னால் அது ஏற்றுக்குமா முதல்ல. அப்புறமா சீதா சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு மாமாட்ட சொல்லி மாமா வந்து அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்னால் இன்னும் என்னென்ன நடக்க போதும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா முகத்தை போய் பார்க்குறா. அதுக்கப்புறம் பார்வதி என்கிட்ட வந்து கதை படிச்சுட்ருக்காங்க. பூனை வந்து குறுக்க போனதால் இவன் வந்து ஒரு மேட்ச்சுக்கு போகாமல் இருக்கான், கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகல, அதனால் டீம் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, பூனை குறுக்க போனதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விளையாட போகாததால் தான் இந்த மேட்ச் வந்து நான் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்ருக்கான். அப்புறமா இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறா. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.